அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆர்ஆர்பி என்டிபிசி கொஷின்ஸ் ஓல்டு பிஒய்க்யூ ஓகேவா, அது ஆறாவது பார்ட் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினு இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா கொஷினில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இந்த கொஷின் பார்க்க ஃபஸ்ட்டு கொஷினு 1265 இந்த கொடுத்துருக்க ஆன்சரில் எதை கழிச்சா அந்த நம்பர் வந்து 29ஆல் டிவிசிபிள் ஆகும், வகுப்படுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதேமாதிரி இதில் இன்னும் டெடக்டட்னு இருக்கா, இது வந்து கழிக்கணும். அதுமாதிரி ஆடுன்னு ஒன்று இருக்குது, அந்த கொஷின் வரும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரியா? சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த நம்பரில் எதை கழிச்சா இந்த ஆன்சர் உள்ள எந்த நம்பரை கழிச்சா 29ஆல் வகுப்படுன்னு கேட்டிருக்கு. ஓகே, பாருங்க, 1265 இப்படி கொடுத்தா என்ன செய்யணும், 1265 29ஆல் டிவைட் பண்ணிங்க. 29 4 எவ்வளோ ஆகும்? 54 36, மீதி 3, 7 8, 9 10 11. இப்போ 4 29 116 ரைட்டா? அப்போது 0 இங்கே 1 5 இறக்கிங்க. ஓகேவா? அப்போ 29 × 3 பாருங்கள், 53 27, இது 2 3 6 7 8. ஸோ 3 29 எவ்வளோ வரும்? 87. மிச்சம் எவ்வளோ வருது? 9 15 ஆக்கிங்க. அப்போது 8 1 மொத்தம் மீதி எவ்வளோவுக்கு 18. ஓகேவா? அப்போது 1265 18 நம்ம கழிச்சோம்னா அந்த நம்பர் வந்து 29ஆல் வகுப்படும். ஓகேவா? அப்போ ஆன்சர் 18. அடுத்த கொஷின் பாருங்கள், 1184 கொடுத்துருக்க ஆன்சரில் எதை கழித்தோம்னா நமக்கு டிடக்டர்னா கழிக்கணும். சரியா? 21ஆல் வகுப்படும். சரியா? 1184 கொடுத்துருக்க ஆன்சரில் எந்த நம்பரை கழித்தா 21ஆல் அந்த நம்பருக்கு வகுப்படும்? ரைட். 1184 21ஆல் வகுத்துருங்க. ஓகேவா? 21 எவ்வளோ ஆகும்? 5 5 10 105. அப்போ 5 21 எவ்வளவு? 105. ரைட்டா? ஓகே. இப்போது கழிச்சாருன்னா 3 1 இந்த 4 இருக்குங்க, 134. ரைட்டு. அப்போது அடுத்து என்ன பண்ணலாம், 21 × 6 எடுங்க. 1 6 6 7 12. அப்போ 6 21 126. ரைட்டா? இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 8. ஓகேவா? அப்போது ஆன்சர் எழுது. நம்ம 1184 இந்த 8 கழிச்சோம்னா நமக்கு அந்த நம்பர் வந்து 21ஆல் வகுப்படும். ஸோ ஆன்சர் 8. இதுங்களா? ஆன்சர் வந்து 8. அடுத்த கொஷின் பாருங்கள், 1739 இதில் கொடுத்துருக்க நம்பரை எந்த நம்பரை ஆட் பண்ணால் 11ஆல் வகுப்படும்? இதுக்கு முன்னால் உள்ள கொஷின் பாருங்கள், எந்த நம்பரை கழிச்சான்னு கொடுத்துருக்கு இல்லையா, டெடக்டடு. இதில் வந்து ஆடு. அப்போ இந்த சம் எப்படி செய்யணும்னு பாருங்கள். 1739 11 பாருங்க. 11 11, மீதி 6 3, I 11 55, மீதி 8 9, 8 11 88, மீதி 1. ரைட்டா? இதுக்கு முன்னால் உள்ள கொஷின் என்ன பண்ணோம், கழிக்கிறதுல கொடுத்ததில் என்ன செய்வோம்னா இந்த வர்ற ஆன்சரை அந்த நம்பரோட கழிச்சா போதும். சரியா? ஆட் கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணால் இந்த 11 இருக்கு இல்லையா, 11 தான் டிவைட் பண்ணோம், அதுவும் இந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா அதை கழிக்கணும். 11 - 1 எவ்வளவு? 10. ஓகேவா? ஸோ இந்த 10 நம்ம இது கூட ஆட் பண்ணால் 1739 கூட 10 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வகும்? அந்த நம்பர் 11ஆல் வகுப்படும். ரைட்டா? 1749. சரியா? சரி பாருங்க, 1749 11 வகுத்து பார்க்கலாம். 11 11, மீதி 6 4, I 11 55, மீதி எத்தனை இருக்கும்? 5. இது கழிச்ச எவ்வளோ ஆகும்? 9, மீது 9 இருக்குங்க. இப்போ 9 11 99. ரைட்டா? ஸோ 1739 கூட 10 கூட்டினோம்னா நமக்கு அந்த நம்பர் வந்து 11ஆல் வகுப்படும்.
ரைட்டுங்களா. ஸோ ஆடுக்கும் செப்பரேட் கொடுத்துருந்தாலும் அதுக்கு டிஃப்ரெண்ட் இது தான். ஓகேவா, ரைட்டு. செப்பரேட்னா டேரெக்டாக கொடுத்துருக்க ஆன்சரை அந்த நம்பரோட கழிச்சா போதும். ஆடுன்னு கொடுத்ததுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம எந்த அதை வச்சு டிவைட் பண்ணுமோ அந்த நம்பரில் கிடச்சிக்க ரிமைண்டர் மீதியை கழிக்கணும். கழித்து அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குன்னா ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் ஷுட் பி ஆடட். 1456 கூட எந்த ஒரு லீஸ்ட் நம்பர் இந்த கொடுத்துருக்கிறதுல எதை ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த நம்பரால் டிவைட் ஆகணும். இதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கு, ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்கள், ஒரே நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இதில் என்ன கொடுத்துருக்கு, 3 நம்பர் கொடுத்துருக்கு. 6, 5, 4 இந்த 3 நம்பராலையும் அது வந்து டிவைட் ஆகணும். ரைட்டா, ஓகே. அதுமாரி ஆடட். சரி, அப்போ இந்த 3 நம்பர் கொடுத்தா என்ன செய்யணும், அதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போ 6, 5, 4 எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும், 3 2 6 5 2 4. அப்போ எத்தனை ஆகும், 3 6 6 30 32 60. ஸோ எல்சிஎம் வந்து 60. அப்போ 60 எல்சிஎம் சரியா. ஸோ அப்போ அந்த 60 என்ன செய்யணும், இந்த நம்பரில் டிவைட் பண்ணணும். 1456. 2 தான் 120. ரைட்டா, 5 மீதி 2 4 தான் 240 மீதி 16. ரைட்டுங்களா, சரி ரைட்டு. இதில் டெடக்டடு அல்லது சப்ராக்டட்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன செய்வோம், டேரெக்டாக கிடச்ச ரிமைண்டரை நம்ம இந்த நம்பரோட மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஆனால் இதில் வந்து ஆடர் கொடுத்துருக்கு. ஆடர் கொடுத்துருக்கு என்ன செய்யணும், நம்ம எதை வச்சு டிவைட் பண்ணமோ அதில் இந்த ரிமைண்டரை கழிக்கணும். அப்போ 60 மைனஸ் 16 எவ்வளவு, 44. ஸோ இந்த 44 தான் ஆன்சர். இந்த 44 இது கூட ஆட் பண்ணோம்னா 1456 கூட ஆட் பண்ணோம்னா அந்த நம்பர் தான் 6 5 4 வகுப்படக்கூடிய நம்பர். ரைட்டா, எவ்வளோ ஆகும், 1456 44 10 மீதி 1 10 மீதி 1 5 1 1500. ஓகேவா. ஸோ இந்த 1500 6ஆலையும் வகுப்படும், 5ஆலையும் வகுப்படும், 4ஆலையும் வகுப்படும். ஓகே, அடுத்த கொஷின். 20000 இருக்குது சரியா. இந்த 20000 கூட இந்த கொடுத்துருக்க ஆன்சரில் எதை ஆட் பண்ணால் அந்த நம்பருக்கு வந்து 12 15 25ஆல் வகுப்படும். 3 நம்பர் கொடுத்துருக்கு. அப்போது அந்த காமனாக கொடுத்தா என்ன செய்யணும், நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 12 15 25 3 4 3 12 5 3 15 இந்த 25 5 4 5 5 5 25 எவ்வளோ ஆகும், 3 15 15 20 எவ்வளோ ஆகும், 300 இல்லையா. ரைட்டு, 3 15 15 60 65 300. ஸோ நமக்கு வந்து எல்சிஎம் வந்து என்னாக 300. ஸோ அந்த 300 தான் என்ன செய்யணும், நம்ம கொடுத்துருக்க நம்பரால் டிவைட் பண்ணணும், வகுக்கணும். ஸோ அப்போ 20000 300 4 300 எவ்வளோ ஆகும், 4 12 6 300 1800 எவ்வளோ ஆகும், மிச்சம் ரிமைனிங் 200 இருக்கும். ஸோ இந்த 0 இறக்கிடுங்க. திரும்பியும் 6 300 1800 மிச்சம் எவ்வளோக்கு 200. ஓகே, இது என்ன சொல்லியிருக்கு, ஆடட் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம எதை வச்சு வகுத்தோமோ அதில் இந்த ரிமைண்டரை கழிக்கணும். அப்போ 300 மைனஸ் 200 எவ்வளோ ஆகும், 100 இல்லையா, 100. ஸோ 100 தான் இந்த நம்பரோட ஆட் பண்ணோம்னா 20000 கூட 100 ஆட் பண்ணோம்னா அந்த நம்பர் 12 15 25 வகுப்படும். ரைட்டா. ஸோ 20100 ஆன்சர் டி. இல்லைங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் கியூப் நம்பர். அதாவது கியூப் நம்பர்னா கனமூலமா, வர்க்கமூலம்னா ஸ்கொயரு, அதாவது 10 ஸ்கொயர் சொல்லுவோம் இல்லையா. இது வர்க்கமூலம், கனமூலம்னா 10 கியூப். ஓகேவா. சரி, தமிழில் கனமூலம் தான் நினைக்கிறேன். ரைட். ஸ்மாலஸ்ட் கியூப் நம்பர் அது 1000 அதிகமாக இருக்கணும். அது வந்து 2 4 6ஆல் டிவிசிபிள் ஆகணும், 3 நம்பரால். ஸோ இப்போ இந்த மாதிரி காமனாக கொடுத்தா என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். 2 4 6 2 1 2 3 ரைட்டா. 2 2 4 4 3 12. அப்போ எல்சிஎம் வந்து என்ன, 12. ரைட்.
அதில் கொடுத்துருக்கு க்யூப் நம்பர் இல்லையா. ஸோ கொடுத்துருக்கு எல்சிஎம்மை க்யூப் பண்ணுங்க. க்யூப் பண்ண என்ன வரும் 1728 வரும். ஓகேவா. ஸோ இது 1000 அதிகமாக இருக்கா. என்ன கேட்டிருக்கான், 1000 அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு க்யூப் நம்பர் இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகணும். ஸோ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துட்டோம் 12. இந்த 12 க்யூப் எடுத்தால் 1728. ஆன்சர் சி. ரைட்டா. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு நம்பர் இருக்குது, அது 4, 5, 6, 7 வகுத்தோம்னா அந்த நம்பர் ரிமைண்டர் வந்து 1 தருது. சரியா. ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கோம். அதை 4 வகுத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 1 தரும். அதே எக்ஸுக்கு நம்பர் 5 வகுத்தோம்னாலும் ரிமைண்டர் 1 தரும். அதுமாதிரி 6 வகுத்தாலும் 1 ரிமைண்டர் தரும். 7 வகுத்தாலும் ரிமைண்டர் வந்து நமக்கு 1 தரும். அதாவது மீதி. சரி ரைட். அப்போது 4 நம்பர் கொடுத்துருங்க. இப்போ காமனாக எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் ஆஃப் 4, 5, 6, 7 என்ன வரும் 2, 2, 5, 3, 7. ரைட்டா. அப்போது 7, 4, 20, 60, 60 7, 420. ஸோ 420 எல்சிஎம். ரைட்டா. எல்லாத்துலேயுமே காமனாக 1 ரிமைண்டர் தெரியுதா. அப்போ என்ன செய்யணும், +1. இப்போ 421 ஆன்சர். ஓகேவா. ரைட். அடுத்த கொஷின். ரைட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா. ரைட். இது தெரியறதுக்கு முன்னால் இதில் ஒரு நான் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா. ரைட். என்ன கொடுத்தது ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 14528 ஒரு நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ணுவோம். அது என்ன நம்பர் தெரியாது. ஓகேவா. சரி. 14528 ஏதோ ஒரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணுவோம். அது தெரியாது நமக்கு. கோஷன் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 83. கோஷன்னா மேலே இருக்குது. ரைட்டா. ரிமைண்டர் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 3. ஸோ அப்போது இந்த நம்பர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. சரி ரைட். இப்போது இது பேர் என்ன, டிவைடண்ட். உள்ளே இருக்கிறது வந்து டிவைடண்ட் அப்படிம்பாங்க. டிவைடண்ட். சரியா. இந்த எதை வச்சு வகுக்குமோ அது பேர் டிவிசர். சரியா. டிவிசர். இது வந்து கோஷன்ட் இன்ட்டு கோஷன்ட். இது ஃபார்முலா எப்படி வந்து சொல்லுதேன், ப்ளஸ் ரிமைண்டர். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா. ப்ளஸ் ரிமைண்டர். டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவிசர் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். இது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 13 எடுத்துக்கிடும். சரியா. 13 இதை நம்ம 5 வகுக்கலாம். எத்தனை வகும், ஈகஞ்சா 10. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 3. ரைட். அப்போது இந்த 13ங்கிறது என்னது, டிவைடண்டா. ஸோ டிவைடண்ட் கீழே எழுதிக்கலாம் 13. இது ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கு, டிவிசர். டிவிசர் என்னது, டிவிசருங்கிறது நம்ம எதை வச்சு வைக்கமோ அது 5. ரைட்டா. இன்ட்டு கோஷன்ட். கோஷன்ட்னா இது மேலே, அப்போ இன்ட்டு 2 ப்ளஸ் ரிமைண்டர். டிவிசர் 5, கோஷன்ட் வந்து எவ்வளவு 2 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து எவ்வளவு 3. அப்போது 13 இஸ் ஈக்குவல் டு இது எத்தனை வாங்க 10 + 3 13. புரியுதா. ஸோ இதான் ஃபார்முலா. டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவிசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். ரைட்டுங்களா. சரி. இப்போ சமுக்கு போகலாம். இப்போ எந்த நம்பர் டிவைடண்ட், இதில் வந்து 14528. அப்போ 14528 ஈக்குவல் டு டிவிசர் தெரியாது எக்ஸ், கோஷன் 83 ப்ளஸ் ரிமைண்டர் 3. ரைட்டுங்களா. சரி. இந்த ப்ளஸ் 3 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது என்னாகும் 14525. அதாவது இதிலேருந்து இந்த ப்ளஸ் 3 -3 ஆகும். அப்போ 14525 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 83. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் 14525. இந்த 83 ஆகும்போது டிவைடில் வந்துடும், மல்டிப்ளிகேஷன் ஆகலாம். இப்போ 83. ஸோ கேன்சல் பண்ண என்ன ஆகும் 14525 83 வகுத்தோம்னா என்ன ஆகும்னா
175 வரும். ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் டி. நீங்கள் வகுத்து பார்த்துக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர் சிஸ்டத்தில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. இது எல்லாமே நம்பர் சிஸ்டத்தில் வரும். டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் ஆகும், போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். மெயினாக இது வந்து ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினால் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை படிங்க. கொடுத்த ஹிண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அந்த ஹிண்ட்லாம் தனியாக எழுதி வச்சுட்டு படிக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம மிஸ்டேக் வரும், நம்ம சம்மு மாற்றி எழுதிடுவோம். ஓகேவா? ரைட். தேங்க்யூ.